ஹாய். என்னடா நம்ம சேனல், அதாவது ஒரு சேனல் இல்லை, இந்த சேனல் டுடேஸ் கிறிஸ்டியானிட்டி, ஸ்கேம் கிறிஸ்டியானிட்டி, அழுமூஞ்சி, வேர்ல்டி கிறிஸ்டியானிட்டி, ஆன்சரிங் இஸ்லாம் தமிழ் இங்கிலீஷ், ஆன்சரிங் இஸ்லாம் தமிழ் இங்கிலீஷ் வேர்ல்டி வந்து இன்னும் எதுவும் ஆகலை. மற்ற எல்லா சேனல்ஸுமே எல்லா வீடியோஸுமே டெலீட் செய்யப்பட்டு முடக்கப்பட்டுள்ளதா? அதுதான் வந்து இன்றைக்கி எல்லாருடைய கேள்வியுமா இருக்குது. பல பேர் இன்ஃபேக்ட் நமக்கு ஃபோன் பண்ணி விசாரித்தாங்க. யாருக்குமே ப்ராப்பராக சரியான பதில் நான் கொடுக்கல. வீடியோவில் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஏன்னா என்னுடைய சூழ்நிலை அப்படி. ஏன் என்ன அப்படின்னு விலாவரியாக இந்த வீடியோவில் சொல்லலைனாலும் பேசிக்காக சொல்கிறேன். விலாவரியாக எப்போ சொல்லுவேன்னா கண்டிப்பாக வீடியோவில் தான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி தான் உங்களை எல்லாரையும் நான் ஒரே டைமில் கான்டாக்ட் பண்ண முடியும். ஸோ சீரியஸாக சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, சமீப காலமாக ஒரு மத போதகர் தன்னுடைய கஸ்டமரை, அதாவது என்ன பேர் சொல்லுவாங்க, அவர் வந்து மத போதகர், அவங்க சபை என்று சொல்லப்படுகிற இடத்துக்கு வந்த ஒரு பெண்ணுடன் தவறான ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படி சொல்லலாமா, இல்லைன்னா உடல் உறவு, அது வேறு சொல்லலாமான்னு தெரியலப்பா, தவறான ஒரு செயலில் ஈடுபட்டு அதை வீடியோ எடுத்து வைத்துள்ளார். அது வந்து வெளியில் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த விஷயம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இல்லை அதே டைம் பேரலாக அப்படி ஒன்று நடக்குதுன்னே தெரியாமல் நம்ம என்ன வீடியோ போட்டிருந்தோம், இந்த நபர் ஊழியன்ற பேரில் இப்படிலாம் பெண்கள் மேலே கையை வச்சு விளையாடுறாரு, அவங்களும் உருண்டு பிறண்டு இது பண்ணுறாங்க, அதையும் வீடியோ எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணுறாரு, இதெல்லாம் எப்படி நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க? அந்த பெண்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இதெல்லாம் கேட்க மாட்டிங்களா? அவங்கெல்லாம் என்னுடைய அக்கா தங்கச்சியாக நினச்சி எங்களுக்கு கஷ்டமாக இருக்கே, உங்களுக்கு ஏன் கஷ்டமாக இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்டு வீடியோ போட்டோம். அதே நாள் தான் நம்ம மற்ற சோசியல் மீடியாவில் உள்ள மற்ற சேனல்கள் மூலமாக அந்த பர்டிகுலர் வீடியோவே வெளியில் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசலாம். ஏன்னா நம்ம இது தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரோம். பெண்கள் சபையில் வர்றது ஒரு என்ன சொல்கிறது, சபைன்னு இல்லை, எங்கேயுமே ஆண் பெண் ஒரு லிமிட்டோடய பழகிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது இந்த சம்பவம் அதுக்கு ஏற்ற மாதிரியே நடந்ததுனால நம்மளும் அந்த வீடியோவை எடுத்து பல விஷயங்கள் பேசுகிறோம். அதுவுமே எவ்வளோ டீசெண்டாக ட்ரிம் பண்ண முடியும், கட் பண்ண முடியுமோ அது வரைக்கும் கட் பண்ணி அதையும் ப்ளர் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அதை போட்டோம். அதையுமே நம்ம ஒரு அடல்ட் கண்டென்ட்டாக தான் போட்டோம். ஏன்னா சின்ன பசங்களாம் எதுக்கு அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் பண்ணியும் அவங்க வந்து ஒடுக்க நினச்சாங்க, எல்லாத்தையும் நிப்பாட்டணும்னு நினச்சாங்க, அதுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சாங்க. அதில் நடுவில் இடையில இன்னொரு டீம் அவங்களோட கை கோர்த்துச்சு. அந்த டீம் வந்து அவங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வந்து ஆடியோலாம் ரிலீஸ் ஆகி அது பயங்கர வைரல் ஆகி பணம் வாங்கிட்டு தான் பண்ணாங்கன்னு சோசியல் மீடியா ஃபுல்லாக பரவுச்சு. அதையும் நம்ம வந்து அதை நம்ம மேஜராக பேசலை. அதை மேஜராக பேசினது பிரபின்டினோ அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல். அந்த சேனலில் ஆல்ரெடி முடக்கிட்டாங்க. இப்போ வந்து பயங்கரமாக அப்பீல்லாம் போய் ஒரு 10 to 15 டேஸில் மேபி திரும்ப கிடச்சிரும் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். சரி, நம்ம சேனல்லையும் அப்படி முடக்க நினச்சாங்களான்னா கட்டாயம் நினச்சாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு படி மேலே போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் வர வைக்கிறது, ப்ளஸ் பர்சனலாக பயங்கரமாக கார்னர் பண்ணுறது, நமக்கு யார் யாரெல்லாம் தெரியுமோ அவங்களுக்கு யாரையாவது தெரிஞ்சால் அவங்கள வச்சு அவங்கள கார்னர் பண்ணுறது, ஃபேமிலி மெம்பர்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறது, பழைய காலேஜ் ஸ்கூல்லலாம் என்ன நடந்தது அதில் யார் அப்படின்னு அவங்கள பிடிச்சி அவங்கள டார்ச்சர் பண்ணுறது, இப்படி பல விதங்களில் நம்மளை கார்னர் பண்ணாங்க. ஆனால் அது காரணமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அவங்க கார்னர் பண்ணாங்க, நம்மளை வந்து மன உளைச்சலுக்குள்ளே ஆக்குனாங்க. ஆனால் நான் சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு பர்சனலாக பல பிரச்சனைகள் வந்திருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கட்டும், தொழிலில் எங்கேயோ ஒரு லெவலில் இருந்து ஒரே அடியாக பயங்கரமாக அடி வாங்கி டவுனில் வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், ஃபினான்ஷியலாக ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் என் ஃபேமிலியும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணதாக இருக்கட்டும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் பார்த்துருக்குறேன். சரியா, 1-2லாம் இல்லை. நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும், எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக பார்த்துருக்குறோம். ஆனால் அதுக்கெல்லாம் கூட நான் நொடிஞ்சு போனதில்லை, வருத்தப்பட்டதே இல்லை. ஏன் அப்படின்னா ஆப்வியஸாக ஆண்டவரோட பிள்ளை, எதுக்கும் கவலைப்படக்கூடாது. இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. இந்த உலகம் எல்லாமே மாயை, நித்தியமாக நம்ம அவர் கூட வாழ போகிறோம், அதுதான் உண்மை அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். நான் நம்புகிறேன்னு கூட சொல்ல மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை வந்து டேம் பண்ணியிருக்கார். சரியா, அப்படி இருந்தும் நம்ம சேனலில் இப்படி எல்லாமே டெலீட் பண்ணி ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருக்கும்போது நம்ம டீம் மெம்பர்ஸுக்கும் பயங்கரமான வருத்தம்.
எல்லாம் தாண்டி எனக்கு அதோட பயங்கர வருத்தம், பயங்கர டிப்ரெஷன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார். என்னன்னா, டேய் நீ கவலைப்பட்டு ஏதாவது உன்னால் செய்ய முடியுமாடா? நீ சொல்கிறா உன் முடியை வெள்ளையாக்க முடியுமா, இல்லை கருப்பாக இருக்கிறத வெள்ளையாக்க முடியுமா, வெள்ளையாக இருக்கிறது தான் கருப்பாக்க முடியுமா? நீ கவலைப்படுறதுனால ஒரு முளம் கூடுமா குறையுமா? உன்னால் ஏதாவது பண்ண முடியுமாடா? உன் வேலை என்னமோ நீ பண்ணுறா, ஏன்டா அப்படின்னு கேட்டதுனால பயங்கர சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு நல்லா தெரியும், இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கிற உங்கள்லேயும் பல பேர் வருத்தப்படுவீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. எனக்கு பல பேர் ஃபோன் பண்ணிங்க. எனக்கு உங்கள்கிட்ட சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியாத காரணமும் இதுதான். ஏன்னா இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி நம்ம ஏதாவது தப்பாக பேசி அதை எடுத்துகிட்டு போய் திருப்பி அதுக்கு ஒன்று பண்ணணும். டீச்சர் இந்த பையன் இப்படி பண்ணிட்டா டீச்சர் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது பண்ணிடலாமா அப்படின்னு தான் அந்த கும்பலே சுற்றுது. அதனால தான் நம்ம எதுக்கு ஃபோன் கால்லலாம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நம்ம ஜென்யூனாக நம்ம வியூவர்ஸ்க்கு வீடியோ மூலமாக தரமாக கரெக்டாக சொல்லிடலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. சரியா, கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் இந்த வீடியோ வந்து இப்படிலாம் நீ என்ன உனக்கு என்ன ஆச்சு இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணுமா, இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதில் வேறு எதுவுமே இல்லை. நம்ம சேனல் இப்படி முடக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். சாரி, முடக்கப்படலை, முடக்க எனக்கு தெரிஞ்சு முடியாது. நம்ம அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. ஸ்தேவானை போல் வாழணும்னு ஆசைப்படுற ஆள். சரியா, நான் அப்படி இருந்துட்டேன்னு சொல்ல மாட்டேன். கல்லெறிஞ்சு அடித்து கொல்ல போகிறாங்கன்னு தெரியும் போது ஸ்தேவான் என்ன பண்ணியிருக்கணும், ஐயா விட்டுருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு புறமுதுகு காட்டி ஓடி இருக்கணும். அப்படி ஓடி இருந்தால் கூட ஆண்டவர் உண்மையிலே ஸ்தேவான் மேலே கோச்சிருப்பாரா? நிச்சயமாக கிடையாது, நிச்சயமாக கிடையாது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அதையும் தாண்டி ஸ்தேவான் என்ன பண்ணார், என்னுடைய பேசிக்காக எல்லாருடைய ரோல் மாடலும் கிரைஸ்டாக தான் இருக்கணும். ஆப்வியஸாக கிரைஸ்டோடைய சீசர்கள் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது ஸ்தேவான். சரியா, இது ஏற்கனவே நான் பல லைவில் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போது அதான் அப்படி தான் இருக்கணும். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் உலகமே எதிராக நின்னாலும் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் போயிட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு இந்த உலகம் முடிவல்ல, நித்தியமாக அவர் கூட வாழ போகிறது தான் முடிவு. அந்த எண்ட் ரிசல்ட் கிரீடத்தை நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டார். சரியா, அப்போ ஏன் நீ இப்போ எல்லாத்தையும் ப்ரைவேட்டில் போட்டால் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக தரமாக நம்ம சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம், ஏன் ஆரம்பித்து என்னென்ன பண்ணோம், எப்படிலாம் பயணித்தோம், அதில் என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, அதுலேருந்து நம்ம எப்படிலாம் தப்பித்தோம், ஃபர்தராக இந்த மாதிரி சேனல்ஸ் நடத்தணும், இல்லைனா இந்த மாதிரி சேனல் ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி ஓநாய்களை வெட்ட வெளிச்சமாக்கி மக்களை வேதத்துக்கு திருப்ப வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய யூடியூபர்ஸ் இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்களுக்குமே எங்களுடைய சஜஷன்ஸ், அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக, அதில் நிறைய பிரச்சனைகள் வருமா, வராமல் என்ன பண்ணணும், வந்த பிரச்சனைகளெல்லாம் நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணோம், இனிமேல் ஃபர்தராக சேனல் எப்படி கொண்டு போகிறோம், எப்படி கொண்டு போனால் லீகலாக எந்த ப்ராப்ளமும் வராது, இப்போ இன்றைக்கி டேட்டில் இவங்கெல்லாம் லீகலாக ப்ராப்ளம் பண்ணி நம்மளை முடக்கிட்டாங்களா இல்லையா, இது எல்லாமே தரமாக பங்காக வகையாக பிரித்து தரமாக உங்களுக்கு நான் கொண்டு வரேன். பிரதானமாக நம்ம சேனலில் மோஸ்ட்லி வேறு வீடியோஸ் வராமல் இருக்கலாம். தொடர்ச்சியாக இந்த சீரீஸ் மாதிரி தொடர்ந்து நேட்டைக்கு நடந்த சம்பவம், அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம், இன்றைக்கி டேட்டில் இந்த வீடியோ வரப்போகுது, இதுக்கப்புறம் எப்படி பயணிக்க போகிறோம், இது எல்லாமே ஒரு சீரீஸாக போட்டு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம பயணத்தை தொடர்ச்சியாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய ஐடியா. இதை எப்படி பண்ணலாம், ஓகேவா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அழகாக செதுக்குறேன். சரியா, ஏன்னா ஒடுக்குமுறை, நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட லைவ்லேயோ இல்லை வீடியோலையோ பேசியிருப்பேன். டேய் நான் பிறந்து வளர்ந்த தமிழ்நாட்டில் இதை பேசுகிறதுக்கு எனக்கு இது இல்லையா, அந்த அளவுக்கு நாடு மோசமாக போயிடுச்சா அப்படின்னு கேட்டிருந்தேன். போகலன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு நபர் கமெண்ட் பண்ணியிருந்தார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, பணம் என்ன வேணால் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கும் நான் நம்புகிறேன் அந்த அளவுக்கு தமிழ்நாடு மோசமாக போகவில்லை. தமிழ்நாடு காவல்துறையிலையும் ரொம்ப சூப்பரான ஆட்கள் இருக்காங்க. உண்மையிலே இத்தனை வருஷத்தில் நான் சந்திக்காத அளவுக்கு, இல்லை நான் யோசித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஜென்யூனாக நடக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் 2 பேரும் நான் பயங்கரமாக பார்த்துருக்கேன். நான் ரொம்ப 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 அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறேன், அவங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கிறேன். கடவுளுக்கு நான் தேங்க்ஃபுல்லாக இருக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி இதை விசாரித்து
நியாயமாக என்ன பண்ணணும்னு சொன்னார். அது எல்லாமே நம்ம அந்த சீரீஸில் சொல்லுவோம். நான் என்ன எழுதி கொடுத்தேன், என்ன எழுதி கொடுத்த டிமாண்ட் பண்ணாங்க, எப்படி அவங்க கேஸ் ஃபைல் பண்ணணும்னு நினச்சாங்க, அதை எப்படி கொண்டு போகணும்னு நினச்சாங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணேன், என்ன பண்ணால் அதுலேருந்தெல்லாம் தவிர்க்கலாம், எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணாங்க, என்ன எப்படிலாம் பர்சனலாக அட்டாக் பண்ணாங்க, அதுலேருந்துலாம் ஆண்டவர் எப்படி என்னை காப்பாற்றினார், இது எல்லாத்தையுமே அழகாக கோர்வையாக கொண்டு வர்றதுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுறேன். கொஞ்சம் அப்பாலஜிஸ், என்னென்னா எல்லாமே உடனே வராது, கொஞ்சம் கண்டிப்பாக டைம் எடுக்கும், சரியா? ஆனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பண்ணுறேன். ஃபர்தராக மற்ற எல்லா சேனல்ஸையும் ரெஸ்யூம் பண்ணுவேன்னு எனக்கு தெரில. ஏன்னா எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஒரே சேனலாக மெயின்டைன் பண்ணலாம், இத்தனை சேனல் வேண்டாம் அப்படின்ற ஒரு டிசிஷன்லையும் இருக்கேன். அதுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுடைய சஜஷன் என்னென்னு. நான் சஜஷன் மட்டும்தான் கேட்பேன், ஃபைனலாக டிசைட் பண்ணுறது நான் தான், சரியா? ரெண்டாவது, இந்த சேனலில் உள்ள எந்த விஷயத்துக்கும் பொறுப்பு வெறுப்பு நான் மட்டுமே, என் கூட உள்ள நபர்கள் பொறுப்பு அல்ல. ஸோ இந்த சேனலில் என்ன நடந்தாலும் அதுக்கு நல்லதோ கெட்டதோ அதை நான் தான் ஃபேஸ் பண்ணணும். எனக்கு வேறு ஆப்ஷனே தெரில. அதனால் இனிமே இந்த சேனலில் நான் மட்டும்தான் வருவேன், வேறு யாரும் வரமாட்டார்கள். இதற்கு தயவாக என்னை மன்னித்து விடுங்கள். ஏன்னா உங்களில் பல பேருக்கு இது பெரிய வருத்தமாக இருக்கும், கோவமாக கூட வரலாம். இதுக்கான காரணமும் இருக்குது. நான் அந்த காரணங்கள்லாம் அந்த சீரீஸில் முடிஞ்ச அளவுக்கு கன்வே பண்ணுறேன். அவ்வளோதான். ஏன்னா என்ன பிரச்சனைனாலும் ஒரு ஆளே பார்த்து ஃபேஸ் பண்ணிக்கிறது நல்லது, சரியா? அதனால் இந்த சேனலில் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இன்றைக்கி டேட்லேயும் சரி என்றைக்குமே இந்த சேனலில் இல்லை இந்த சார்ந்த, நான் இப்போ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, அந்த எல்லா சேனல்ஸுமே என்னுடைய சொந்தமான சேனல்ஸ். அதில் எது இருந்தாலும் அதற்கான பொறுப்பு நான் மட்டுமே. இதை நான் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். மீது எல்லாருமே இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஓனர் நானே. இதில் என்ன பிரச்சனைனாலும் என்ன நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னாலும் என் மீது மட்டுமே எடுக்கணும். ஏன்னா இது என்னுடைய சேனல், நான் தான் அதுக்கு. இது யூடியூப் சேனல் ப்ரொப்ரைட்டர் அப்படிலாம் வருமானு தெரில. ஓகே, நான் தான் க்ரியேட் பண்ணேன், அதுக்கு நான் தான் பொறுப்பு, சரியா? விளங்குச்சா? சரி, அடுத்த வீடியோ அந்த சீரீஸாக சொன்னல, பங்கு வகை வகையாக தரமாக சம்பவமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக, டைம் மட்டும் ப்ளீஸ். ஏன்னா எனக்கு கம்பெனி வேலை நிறைய இருக்குது, பர்சனல் வேலைகள் நிறைய இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள். இதுக்கிடையில் இவங்க கொண்டு வர பிரச்சனைகள்லேருந்தெல்லாம் வெளியில் வரணும், ஒன்று ஒன்றா டேக்கிள் பண்ணணும். இதெல்லாம் மீறி கட்டாயம் போடுவேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்புறம் ப்ரைவேட்டில் போன எல்லா வீடியோஸும் வருமா அப்படின்னா கட்டாயம் வரும். நான் ஒன்று ஒன்றா ரிவ்யூ பண்ணி லீகலாக நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னா, சட்டத்துக்கு புறம்பாக ஏதாவது பண்ணியிருக்கிறேன்னா, ப்ரூஃப் இல்லாமல் ஏதாவது பேசியிருக்கிறேன்னா, அது எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு ஒரு வீடியோவாக நடுவில் நான் ரிலீஸ் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த சீரீஸை முடிச்சுட்டு அந்த வேலைகளில் இறங்குவேன். ஒருவேளை இந்த சீரீஸ் முடிக்க ரொம்ப லேட் ஆகுது, ரொம்ப ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் என்னால் போட முடியுதுன்ற பட்சத்தில் பழைய வீடியோஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரிவ்யூ பண்ணி போடுறேன், சரிங்களா? உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், எனக்கு வருத்தமாக இல்லவே இல்லை, ஒரு துளியும் இல்லை. நீங்களும் யாரும் வருத்தப்படாதீங்க. ஏன்னா சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருங்கள்.